ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2040வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 11ஆம் பத்தின் 7ஆம் திருமொழி முடிய அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இன்று அந்த 11ஆம் பத்தின் நிறைவு திருமொழி, பெரிய திருமொழி பிரபந்தத்தின் நிறைவு திருமொழியாகிய 8ஆம் திருமொழி, அந்த திருமொழியின் அனுபவத்திற்குள் நுழைய இருக்கிறோம். இது மாற்றமுள என்று அழைக்கப்படும். மாற்றமுள என்று இதனுடைய முதல் பாசுரம் தொடங்குவதனால் இந்த திருமொழியே மாற்றமுள. மாற்றம் என்றால் பதிலுரை என்று பொருள். மாற்றம் உள என்று தொடங்கக்கூடிய இந்த திருமொழி. இந்த திருமொழி மிகவும் ஒரு லாஜிக்கலான அம்சங்கள் நிறைந்த திருமொழி. மற்ற திருமொழிகள் போல் அல்லாமல் இது கொஞ்சம் சித்தாந்தங்கள் வைணவ சித்தாந்தங்கள் அடிப்படைகள் பேசப்படக்கூடிய ஒரு திருமொழி. அதனாலே கொஞ்சம் மனதை செலுத்திதான் இதனை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எளிதாக இருக்காது. எனவே அனைவரும் சற்றே கவனம் அதிகமாக இதிலே வைக்கும்படியாக இறைவன் அருள வேண்டும் என்று அந்த எம்பிரான் திருவரங்கத்து திவ்ய தம்பதிகளை வேண்டிக் கொண்டு இந்த 8ஆம் திருமொழிக்குள் நுழையலாம். அது பற்றிய ஒரு முன்னுரை, சிறிய முன்னுரை அல்ல, எப்போதும் சொல்வது போல இது கொஞ்சம் நீண்ட முன்னுரை. ஆழ்வார் அவதரித்த போதே தொடங்கி பகவத் விஷயத்தில் ஈடுபடாமல் முதலில் சம்சார வாழ்க்கையில் ஊன்றியவராய் அதற்கு ஏற்ற தொழில்களையே செய்து வந்தார். இவருக்கு எம்பெருமான் தனது திருவருளால் வலிய வந்து காட்சி கொடுத்து திருமந்திரத்தை உபதேசித்து இவரை ஆட்கொண்டான். அதுவரை நீலனாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வாரானார். அதனால் தெளிவடைந்து தமக்கு அந்த பெருமான் செய்த திருமந்திர உபதேசமாகிய பெரிய உதவியை மறக்காமல் தமது நன்றி அறிவு தோன்ற அதனை தன் முதல் திருமொழியிலே கொண்டாடி பேசினார். அதற்கு பின் அந்த எம்பெருமான் தனது நிர்ஹேதுக கருணையினாலே, அதாவது எதையும் எதிர்பாராத கருணை, நமக்கு அருள் செய்கிறான் என்றால் நம்மிடமோ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் அருள் செய்கிறான். நிர்ஹேது கருணை, அதைத்தான் நிர்ஹேதுக கருணை என்று சொல்லப்படுவது. அப்படி தனது நிர்ஹேதுக கருணையினால் உலகத்தை சீர்திருத்தி வாழ்விக்கும் பொருட்டு அடியவர்களுக்கு எளியவனாய் தனது தலைமை தோன்ற அர்ச்சாவதாரமாய் எழுந்தருளியிருக்கிற திவ்ய தேசங்களிலெல்லாம் சென்று அந்த எம்பெருமானை அனுபவிப்பவராய் வடநாடு தொடங்கி மலைநாடு ஈராக பல நாடுகளிலும் உள்ள திருமால் திருப்பதிகள் பலவற்றையும் குறித்து பல திருமொழிகள் பாடி அந்த திருமாலின் அர்ச்சா அவதாரங்களுக்கு அடியான ராம கிருஷ்ண அவதாரங்களின் குணலீலைகளை குறித்து உள்ளம் கரைந்து சில திருமொழிகள் விண்ணப்பம் செய்து இந்த திருமொழியோடு தமது பெரிய திருமொழி திவ்ய பிரபந்தத்தை நிறைவு செய்கிறார். இதுதான் 1084 பாசுரங்கள் கொண்ட திவ்ய பிரபந்தம். அவர் பாடியதிலேயே இதுதான் பெரிய திவ்ய பிரபந்தம். பிறவி துன்பம் மிகவும் கொடியது. அது அவசியம் போக்கிக் கொள்ள வேண்டியதொன்று. அது தம்மால் ஒழிக்க முடியாதபடி உள்ளதனால் அதற்கு தான் மிகவும் அஞ்சுவதை சொல்லி எம்பெருமானது திருவடிகளில் சரணம் புகுந்தே அது தவிர்க்க முடியும் என்பதால் அந்த பெருமானை பணிந்து உன்னை இடைவிடாது அனுபவிப்பதற்கு தடையாக உள்ள இந்த தேக சம்பந்தத்தை அடியேனுக்கு போக்கி அருள வேண்டும் என்று எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்து வேண்டுகிறார். இந்த திருமொழியில பயிர் செய்பவன், விவசாயம் செய்பவன் அந்த வயலிலேயே ஒரு குடிசை கட்டி கொண்டு அதில் இருந்து கொண்டு அந்த பயிரை பாதுகாப்பது போல
எம்பெருமான் இந்த நில உலகத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களுக்குள் தலைமை பெற்றதான திருவரங்கமும், இந்த ஆழ்வாரது திருமங்கை ஆழ்வாரது திரு அவதார தலத்திற்கு அருகில் உள்ள திருவாலியும் ஆகிய சோழ நாட்டு திருப்பதிகள் இரண்டும் இந்த திருமொழியிலே, அதாவது 11ஆம் 10 8ஆம் திருமொழியிலே எடுத்தாளப்பட்டுள்ளதை நாம் காணலாம். தேக சம்பந்தத்தை அறுத்து தந்தருள வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கும் இந்த 8ஆம் திருமொழியோடு இந்த பெரிய திருமொழி திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார் நிறைவு செய்கிறார் என்று பார்த்தோம். இந்த பதிகத்திலே எம்பெருமானை பிரதிவாதியாக கொண்டு ஆழ்வார் தாம் வாதியாகி செயல்படுகிறார். இவர் தாம் ஒரு வார்த்தை சொன்னால் தானே அதற்கு எம்பெருமானுடைய பதில் வார்த்தை நிகழும். இவர் ஏதாவது கேட்டால் தானே எம்பெருமான் பதில் சொல்வான். அதற்கு அந்த ஒரு உரையாடல் போல இந்த விளக்கங்கள் செல்கின்றன. இவர் சொல்லிய வார்த்தை என்ன? இவர் என்ன கேட்டார் என்றால், இந்த ஆன்மா எம்பெருமானுக்கு ஸ்ரீ கௌஸ்துவ மணி இருக்கிறதல்லவா, அவன் மார்பு விட்டு அகலாத மணி, எம்பெருமானுக்கு கௌஸ்துவம் போலவும் நாச்சியார் திருமுலை தடம் போலவும் விரும்பத்தக்க பொருளாய் போக்கியமாய் இருந்தது. இந்த ஆன்மா எம்பெருமானுக்கு கௌத்துவம் போலவும் நாச்சியார் திருமுலை தடம் போலவும் அவனுக்கு விரும்பத்தக்க பொருளாய் போக்கியமாய் என்றால் இன்பம் தருவதாக இருந்தது. அப்படி இருக்கும்போது எல்லையற்ற காலமாக எம்பெருமானுக்கு இன்பப் பொருளாய் இருப்பதனை இழந்து கீழே விழுவது ஏன் என்று கேட்டால் இதற்கு பதிலாக சொல்லக்கூடியதான சில வார்த்தைகள் உள்ளன. அதாவது ஆன்மா அவனுடனே இருந்தது, எம்பெருமானோடனே இருந்தது, அவனுக்கு இன்பம் தருவதாய் இருந்தது, அவனுக்கு போக்கியமாய் இருந்தது. அப்படி எல்லையற்ற காலமாக எம்பெருமானோடு இருந்த அந்த ஆன்மா கீழே அந்த இன்பப் பொருளாய் இருப்பதனை இழந்து அவனை விட்டு பிரிந்து கீழே விழுவது ஏன் என்று கேட்டால் அதற்கு பதிலாக சொல்லக்கூடியதான சில வார்த்தைகள் உள்ளன. இறைவன் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என்ன? அங்கை தலத்திடை ஆளிகொண்டான் அவன் முகத்தன்றி விழியேன் என்று செங்கச்சு கொண்டு கண்ணாடை ஆர்த்து சிறு மானிடவரை காணில் நானும் கொங்கைத்தலம் இவை நோக்கி கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா என்று இருக்காமல், அங்கத்தலத்திடை ஆளிகொண்டான் அவன் முகத்தன்றி விழியேன் என்று செங்கச்சு கொண்டு கண்ணாடை ஆர்த்து சிறு மானிடவரை காணில் நானும் கொங்கைத்தலம் இவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கல்லால் வாயில் போகா என்று இருக்காமல். அதாவது நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாள்? என்றும் ஒரு சேர எம்பெருமான் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று உறுதி பூண்டு நம் பக்கமே திரும்பாமல் ஐம்புல இன்பங்களில் ஈடுபட்டவனாய் நம்மிடம் விருப்பமின்றி அழிவு தரும் சம்சார பொருள்களிலேயே ஈடுபட்டு போயினான் இந்த ஆத்மா என்று இதனுடைய உள்ளுரை பொருள். இது ஒரு வார்த்தை. அடுத்தது அனித்யம் அசுகம் லோகம் என்பது பகவத்கீதை வாக்கியம். இந்த உலகம் நிலை பெயரு உடையது அன்று, அதாவது இன்பம் தருவது அன்று என்று சம்சார வாழ்க்கை குறித்து அச்சம் கொண்டு இறைவனாகிய நம்மிடம் வந்து சேராமல் நம்மை அலட்சியம் செய்து வினைகளை செய்வதில் விருப்பம் கொண்டு வாழ்ந்ததனால் எல்லையற்ற காலமாக செயல்பட்டதின் விளைவாக புண்ணிய பாப ரூபமான, அதாவது நல்வினை தீவினை, புண்ணியம் பாவம் வடிவான கர்ண பரம்பரையானது ஜன்ம பரம்பரைகளிலே பிறப்பு வரிசைகளிலே சேர்ப்பிக்க அந்த வழியிலேயே வாழ்நாளை கழித்து கொண்டு போனான். இது எம்பெருமான் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை. அதாவது அவன் செய்த புண்ணிய பாவம், அந்த நல்வினை தீவினை காரணமாக பிறத்தல் இறத்தல் மறுபடியும் பிறத்தல் இறத்தல் என்று அப்படியே வரிசையாக சைக்கிளிக்காக சென்று கொண்டிருக்கிறது. கர்ம பரம்பரை அது ஜன்ம பரம்பரைகளிலே பிறப்பு வரிசையிலே சேர்ப்பித்து விட்டது. அந்த வழியிலேயே வாழ்நாளை அவன் கழித்து கொண்டே போனான். இந்த ஆன்மா இந்த வாழ்நாள் கழிந்தது, அந்த உடலை விட்டான், மற்றொரு உடல் எடுத்து வந்தான், அந்த வாழ்நாளை வாழ்ந்தான் 60 வருடமோ 80 வருடமோ 100 வருடமோ
வாழ்ந்தான். வேத நூல் பிராயம் 100 என்று சொன்னபடி 100 என்று எடுத்துக்கொள்வோம். 100 ஆண்டு வாழ்ந்தான், மறுபடியும் இறந்தான், மறுபடியும் இப்படியே ஒரு பிறப்பு வரிசைகளே பிறந்து இறந்து என்ற சைக்கிளிக்காக சென்றான். இது அவன் சொன்ன இரண்டாம் வார்த்தை. அதாவது என்ன சொல்கிறான்? அவனவன் புண்ணிய பாவம் வடிவினாலே, புண்ணிய பாவத்தினாலே அவனவன் செய்யக்கூடிய நல்வினை தீவினை காரணமாக அவன் பிறப்பிலே மாறி மாறி இருந்து கொண்டிருக்கிறான் என்று. அடுத்து மூன்றாவது வார்த்தை. இனி கர்த்தா காரயிதா, கர்த்தா காரயிதா, இது மகாபாரதம் பீஷ்ம பர்வத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியம். செய்பவன் செய்விப்பவன், கர்த்தா செய்பவன், காரயிதா செய்விப்பவன் என்றும், கர்த்தா சாஸ்திர அர்த்தவத்வாத் என்று பிரம்மசூத்திரம் 2:3:33 சொல்கிறது. கர்த்தா சாஸ்திர அர்த்தவாத்வாத் என்ன பொருள்? ஆன்மாவே செய்கிறான், வேதங்கள் பொருளுடையன ஆவதற்காக, வேதங்கள் பொருளுடையன ஆவதற்காக ஆத்மாவே செய்கிறான் என்றும், சாஸ்திரபலம் பிரயோக்தரி, சாஸ்திரபலம் பிரயோக்தரி, சாஸ்திரத்தின் பலன் செய்பவனுக்கே என்றும் சொல்கிறபடியே, செய்பவனாயிருத்தலும் அனுபவிப்பவனாயிருத்தலும் அறிவின் செயல் என்று அறியாமல் அறிவின் பயனான புண்ணிய செயல்களை, அறிவின் பயனான புண்ணிய செயல்களை, அதாவது நல்ல வினைகளை செய்யாமல் அறிவற்ற உடம்பில் செயல்களை செய்தே காலம் கழித்தாய் என்று சொல்லலாம். இது மூன்றாவது வார்த்தை. அதாவது அவனுடைய செயல்கள், செய்பவன் செய்விப்பவன் என்றிருந்தாலும் கூட, இறைவன் இருந்தாலும் கூட, நாம் தான் செய்கிறோம். இப்ப நான் தான் செய்கிறேன், நான் செய்வதற்குண்டான பலனை நான் தான் அனுபவிக்க வேண்டும். புண்ணியவில்லை செயல்களை செய்தால் நல்ல புண்ணியம் கிடைக்கும், பாவ செயல்களை செய்தால் பாவம் கிடைக்கும். ஆக அந்த அந்த அறிவற்ற உடம்பின் செயல்களாக செயல்களிலே ஈடுபட்டு காலங்களை கழித்தான். இது இரண்டாவது பாயிண்ட், இரண்டாவது சொன்னோம் அல்லவா, அங்கே போய் சேர்ந்து விடும். ஆக இது கர்மத்தின் அடிப்படையினாலே, இது வந்த காரணத்தினாலே மறுபடியும் பிறப்பு இறப்பு பிறப்பு என்று ஒரு போய்கொண்டே இருக்கிறது என்று இது மூன்றாவது வார்த்தையாக சொன்னான் எம்பெருமான். நான்காவது வார்த்தையாக சொல்கிறான், ஆன்மா என்னிடத்தில் பாரத்தை போட்டுவிட்டு என்னை சார்ந்தவனாய் எனக்கே அடிமையாய், எம்பெருமான் சொல்கிறான், நன்றாக கவனிக்க வேண்டும். ஆன்மா, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா, அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா, எல்லா ஆன்மாக்களும் என்னிடம்தான் இருந்தது முதலிலே. இப்போது அந்த ஆன்மா, உன்னிடத்தில் இருக்கும் ஆன்மா என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு என்னை சேர்ந்தவனாய் எனக்கே அடிமையாய் என்னை எதிர்பார்த்து கொண்டிருத்தலை விட்டுவிட்டு, என் கை பார்த்து இருத்தலை விட்டு தன் ஆசைப்படி வாழ்நாளை கழித்தான். அதனால் தான் இந்த பிரச்சனை. இது நான்காம் வார்த்தை. ஆகிலும் சொல்லுவன். உடனே இதை 4 வார்த்தைகளையும் எம்பெருமான் சொன்னான். உடனே ஆழ்வார் சொல்கிறார், நீங்க சொன்னதெல்லாம் ரைட், நீங்க சொல்வதற்கெல்லாம் மாற்றமுள்ள, எல்லாத்துக்கும் பதில் என்கிட்ட இருக்குது. ஆகிலும் சொல்லுவன், இந்த 4 வார்த்தைகளும் பொருளற்றன ஆகும்படி மேலே விடை கூறுகிறேன் என்று சொல்லி ஆழ்வார் சொல்லுகிறார். இறைவனிடம் விருப்பு இல்லை என்பது முதல் வார்த்தை இல்லையா? முதல்ல நாச்சியார் திருமொழியிலே சொன்னார்களா, இறைவனிடம் அவனுக்கு விருப்பு இல்லை. விருப்பின்மைக்கு அடிப்படை மனம்தான் இல்லையா? ஒரு விருப்பு வருகிறது அல்லது வெறுப்பு வருகிறது. விருப்பின்மை, அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. இறைவன் மேல் நமக்கு விருப்பம் இல்லை அப்படி என்றால் அதற்கு காரணம் என்ன? அந்த மனம் தானே, நம்முடைய மனம் தானே அதற்கு காரணம். அந்த மனம் எம்பெருமானே நீ இட்ட வழக்கல்லவா, நீதானே அதற்கு அதிபதி. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிலிஷ்ட, சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டக என்று பகவத்கீதையிலே பகவான் 15வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்திலே சொல்கிறான். நான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறேன் என்று நீதானே சொன்னாய், நீதானே எல்லார் மனதிலும் இருக்கிறாய், நீதானே கட்டுப்படுத்துகிறாய். அப்படி இருக்கும் பொழுது என்னை எப்படி சொல்ல முடியும்? நீ என்னுள் இருக்கிறாய், நீ என்ன செய்தாய்? தீமனம் கெடுத்தாய், தீமனம் கொடுத்தாய் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார். அது மட்டுமல்ல, மருவி தொழும் மனமே தந்தாய் என்றும் நம்மாழ்வார் சொல்வார். அப்படி சொல்லுகிறபடியாலே விருப்பை உண்டாக்குபவன்,
எனக்கு இந்த உலகாயுத சம்சார பொருள்கள் மீது விருப்பத்தை உண்டாக்குவன் நீயான பின்பு எனக்கு உன்னிடம் விருப்பம் இல்லை என்று கூறுவது பொருத்தமான வார்த்தை அல்ல. மனதில் நிலையாக இருக்கின்ற நீ தீமனம் கெடுத்து உன்னையே மருவி தொழுமாறு மனதை ஆக்க வேண்டிய பொறுப்புடையவன் ஆதலால் தவறு ஆன்மாவாகிய என்னுடையது அல்ல என்று எம்பெருமான் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்லுகிறார் முதலாவதாக திருமங்கை ஆழ்வார். அதாவது, நீ என் மனத்தில் இருக்கிறாய், என் மனத்தை நீ கெடுத்தாய், தீமனம் கெடுத்தாய், மருவி தொழும் அதை விட்டு உன்னை விட்டு எங்கோ செல்லுமாறு அதனை மாற்றியும் நீ செய்தாய். அப்படி இருக்கும்போது மருவி தொழும் மனமே தந்தாய் என்று சொல்லுவது போல தவறு என்னுடையது அல்ல, உன்னுடையது என்று அவனையே எம்பெருமானையே பிளேம் செய்கிறார் ஆழ்வார். சரி, அடுத்தது, ஆன்மா தான் செய்த புண்ணிய பாவ செயல்கள், நல்வினை தீவினை செயல்கள் அடியாக சம்சாரத்தில் உழன்றான் என்றான் இறைவன் எம்பெருமான். அதற்கு ஆழ்வார் சொல்லக்கூடிய விடை என்ன? கருமத்தின் உண்மை பண்பை நோக்கினால் அது செயல் வடிவானது, அதனாலே செயல் முடிந்த அளவிலேயே கர்மமும் அழிந்துவிடும். ஒரு செயலை செய்கிறோம், அது கர்மத்தின் அடிப்படையில் உள்ளது. அந்த செயல் முடிந்தவுடன் அந்த கர்மமும் முடிந்துவிடும். செயல் செய்தவனும் அந்த செயல் மறந்து விடுவான். அது ஒருத்தல், அருளுதல், நிகிரக அனுகிரக வடிவத்திலே உன் திருவுள்ளத்தில் கிடந்து பின் ஆன்மா அனுபவித்தலுக்கு உரியதாகின்றது. உன் செயலை தடுப்பவர் ஒருவரும் இல்லை, ஆதலால் வினைகளை நீ மன்னித்து போக்கிவிடலாம். அதை விட்டு வினை காரணமாக பிறவியில் ஆன்மா உழல்கிறது என்று நீ சொல்வது பொருந்தாது. இனி செய்பவனாயிருத்தல் நுகர்வோனாயிருத்தல் என்பன அறிவின் செயல். அறிவு பொருளாகிய ஆன்மாவின் செயலை விட்டு அறிவற்ற பொருளாகிய உடம்பு பற்றிய செயல்களையும் நுகர்ச்சியையும் கொண்டு நல்வினைகளை அறிந்து செயல்படாமல் உலகில் வாழ்ந்தான் என்று சொல்லுவதும் பொருத்தமானதாக இல்லை என்று அடுத்த செய்தியையும் மறுக்கிறார். என்ன சொல்கிறார்? எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம், நீதான் என்னை இயக்குகிறாய், நீதான் என் மனதிற்குள் இருக்கிறாய், நான் செய்யக்கூடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் நீதான் தூண்டுகிறாய் என்றெல்லாம் சொல்லி என்னுடைய கீழான தன்மைக்கு நீயே காரணம் என்று அவர் மேல், எம்பெருமான் மேல் பழியை போடுகிறார் ஆழ்வார். மேலும் சொல்கிறார், உனக்கு ஆன்மா உடலை போன்று உன்வசப்பட்டதாகையாலே, உனக்கு ஆன்மா உடலை போன்று உன்வசப்பட்டதாகையாலே சுதந்திரமுடையவன் செயலாகிய செயல்படுதல் உனக்கு அடிமையான ஆன்மாவுக்கு பொருந்தாது. உனக்கு அடிமையான ஆன்மாவுக்கு அது எப்படி பொருந்தும்? நீதானே அதற்கு பொறுப்பானவன். அப்படி பொருந்தாமையாலே அதனை நல்வினைகள் அறிய செய்து அவற்றில் நீயே ஈடுபடுத்தலாம். இதான் செய்யணும், இதான் புண்ணியம், இதான் நல்ல செயல், இதில் ஈடுபடுத்தலாம் அல்லவா? அதை விட்டு ஆன்மாதான் நல்வினைகளில் ஈடுபடாமல் சம்சார இன்பத்தில் ஈடுபட்டு போனான் என்று சொல்வது பொருத்தம் அல்ல. ஆன்மாவை நீ சொல்வது சரி, ஏற்றுக்கொள்ள முடியாதது. உடலை காக்கும் பொறுப்பு அதன் உடையவன் அல்லவா? ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு உடலும் உடலை உடையவனும் ஆகியவற்றிடையே உள்ள தொடர்பு என்பதனை மறந்து விட்டாயோ என்று கேட்கிறார். இந்த 4 செய்திகளுக்கும் விடை கூறியதன் மூலம் ஆன்மாக்கள் பிறவிச் சுழலில் பட்டு வருந்துதற்கு காரணம் எம்பெருமானுடைய விருப்பமின்மையே, நான் இப்படி இருப்பதற்கு காரணம் எம்பெருமானுடைய விருப்பமின்மையே என்கிறார். எம்பெருமானும் ஆழ்வாரும் ஆகிய இருவரும் எவற்றை பிரமாணமாக நினைத்து சொன்னார்கள்? இவற்றுக்கெல்லாம் ஆதாரம் என்ன என்றால், எம்பெருமான் கர்மத்தை அடிப்படையாக கொண்டு பேசினான், ஆழ்வார் பிரம்மத்தை பற்றி நின்று அதனை மறுத்தார். எம்பெருமான் வேதத்தை பற்றி நின்று வார்த்தை சொன்னான், ஆழ்வார் வேதாந்தத்தின் உட்பொருளை பற்றி நின்று அவனை மறுத்தார். எம்பெருமான் ஆன்மாவின் தனிப்பண்பை உட்கொண்டு வார்த்தை சொன்னான், இவர் ஆன்மாவின் தனித்தன்மையின் உண்மையை பற்றி நின்று அதனை மறுத்தார். எம்பெருமான் தனக்கே ஆன்மா உரிமையாக இருக்கும் நிலையை உட்கொண்டு முயன்று செய்யப்படுகின்ற பக்தி பிரபத்தியை பற்றி பேசினான். ஆழ்வார் அவனுக்கே ஆன்மா உரித்தாயிருக்கும் இயல்பின் உறுதியை பற்றி நின்று எம்பெருமானே உபாயம்,
என்பதனை பற்றி நின்று எம்பெருமான் கூற்றினை மறுத்தார். இது அல்லவோ உபாசகரை பக்தி நிஷ்டர்களை விட பிரபத்தி நிஷ்டர்களுக்கு, அதாவது பிரபன்னனுக்கு ஏற்றம். இதல்லவோ உபாசகர் பக்தி நிஷ்டர்களை விட பிரபத்தி நிஷ்டர்களுக்கு ஏற்றம். இந்த பதிகத்தின் முதல் பாடலில் உள்ள மக்கள் தோற்றக்குழி தொடங்கி அடுத்த பாடல் முடியும் அளவுக்கான விளக்கம் இதுதான். அந்த பகுதியில நாற்றம், சுவை, ஊறு, ஒலி ஆகிய நம்பி என்று விழித்து ஒலி முதலிய புலன்களின் நுகர்ச்சி நீயிட்ட வழக்கு என்று இவர் விடை கூறுவதனை உட்கொண்டு மேல் குறிப்பிடப்பட்ட யாவும் விளக்கப்பட்டன. சரி, என்ன சொல்லுகிறார்? முதல் செய்தி, வேதங்களின் முற்பகுதிகளில் கூறிய வேள்விகளை செய்து செல்வம் துறக்கம் முதலிய இம்மை மறுமை பயன்களை அடைந்து சேதனன் என் முகத்தை பார்க்காமல் இருந்தான். இவர் சொன்னதெல்லாம் இப்ப தொகுத்து மறுபடியும் எம்பெருமான் என்ன சொன்னான்? வேதங்களின் முற்பகுதிகளில் உள்ள கூறிய வேள்விகளை செய்து செல்வம் துறக்கம் முதலிய இம்மை மறுமை பயன்களை அடைந்து சேதனன் என் முகத்தை பார்க்காமல் இருந்தான் என்றான் எம்பெருமான். உபநிடதங்களில் கூறியபடி நீதானே அனைவர் உள்ளங்களிலும் உறைபவன், அவர்களுடைய உள்ளங்கள் உன்னை நாடும்படியாக உன்னால் செய்ய இயலாதா என்று கேட்கிறார் ஆழ்வார். அடுத்து, அவரவர் செய்கிற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றவாறு அவரவர் இன்ப துன்பங்கள் அனுபவிக்கின்றனர். இதற்கு நான் என்ன செய்ய இயலும் என்றான் இறைவன். உபநிடதங்களிலும் திருமந்திரத்திலும் உன்னருளே நல்வினை என்றும் உன் சீற்றமே தீவினை என்றும் கூறப்பட்டுள்ளன. சுதந்திரனாகிய நீ அருளினால் சேதனர் தீவினைப்பட மாட்டார்கள் என்ற பதிலிருத்தார் ஆழ்வார். மூன்றாவது, சேதனனுக்கு ஒன்றை அறிந்து செயல்பட உரிமை தந்திருக்கிறேனே, அவன் ஏன் என்னை அறிந்து என்னை அடைய முயலவில்லை என்றான் பகவான். திருமந்திரத்தின் நடுச்சொல்லில் நமக என்று கூறியபடி சேதனன் தனக்கு உரிமை எதிலுமே இல்லை என்று கூறிவிட்டானே, அவனுக்கு உரிமை இருப்பதாக நீ கூறலாமா என்று பதிலிருக்கிறார் ஆழ்வார். நான்காவது செய்தியாக எம்பெருமான் சொன்னான், தனக்குத்தான் உரிய நல்லன் எனினும் என்னையே உரியவனாக எண்ணி எனக்கு அடங்கி செயல்பட்டால் என்ன என்றான் பகவான். அடிமையின் எல்லை நிலம் உயிரற்ற அறிவற்ற பொருள் போல் நீ கிடத்தியவாறு கிடைக்கதானே, நீ போட்டபடி நீ என்ன போடுகிறாயோ அங்கே கிடக்க வேண்டியதானே. நமக என்ற சொல்லின் போந்த பொருளும் அதுதானே. ஒரு அடிமையின் எல்லை நிலம் உயிரற்ற அறிவற்ற பொருள் போல், ஒரு அசேதன பொருள் போல, ஒரு கல் போல, ஒரு மூட்டை போல அப்படியே கிடக்க வேண்டியதுதானே. நமக என்றால் உனக்கு அடிமைப்பட்டு அப்படி கிடப்பது தானே அர்த்தம். ஆக சேதனர்களுக்கு தாமே செயல்படுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொன்னார் ஆழ்வார். சென்ற திருமொழியின் 9 பாடல்களில் எம்பெருமானிடம் ஈடுபடாத கை, கண், செவி முதலிய உறுப்புகளை வைதாராயினும் நன்கு ஆராயும் போது சேதனரிடம் தவறில்லை என்பதனை உணர்ந்தார் ஆழ்வார். பகவானது அருள் இல்லாமையாலே நம் உறுப்புகள் அவனிடம் ஈடுபடவில்லை. ஆதலால் அவன் அருள் பெற அவனை பாடி ஆடுங்கள், பாடி ஆடுமின் என்று நிறைவு செய்தார் முன்பதிகத்தை. சிறப்பு கருதி மீண்டும் அந்த பாடலை விரித்துரைக்கிறார் திருமங்கையாழ்வார். மெய் நின்ற பாவம் அகல திருமாலை கை நின்ற ஆழியான் சூழும் களல் சூடி கை நின்ற வேல் கைக்கலியன் ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே. இறையின்பம் எல்லையற்றிருக்கிறது, அனுபவித்து வாழுங்கள், திருநாட்டினை அடைய என்று சொல்லுகிறார். மெய் நின்ற பாவம் அகல, அனுபவித்தால் அல்லது அழியாதபடியான பாவங்கள் போக என்று சொல்லுதல். உடம்பை காரணமாக கொண்ட பாவங்கள் போக என்றும் கூட அதனை சொல்லலாம். திருமாலை பகை என்று பெயர் பெற்றவை எல்லாவற்றையும் அடியோடு போக்கும் பெரிய பிராட்டியை அருகே உடையவனை, திருமகளை அருகே உடையவனை, கை நின்ற ஆழியான் சூழும் களல் சூடி எப்பொழுதும் கைகளலா நேமியனாய், கையை விட்டு அந்த சக்கரம் பிரியவே பிரியாது. எப்போது பிரியும்? பக்தர்களுடைய தன்னுடைய அடியார்களுடைய துன்பம் தீர்ப்பதற்காக யாரையேனும் அழிக்க வேண்டும் என்றால் அந்த சக்கரம் சென்று அவனை அழித்து அடுத்த நொடியே இவன் கைகளில் வந்து ஏறிக்கொள்ளும். அதனால் தான் அவன் கைகளலா நேமியன் என்று அழைக்கப்படுவான்.
அப்படி கை நின்ற ஆழியான் சூழும் கடல் சூடி எம்பெருமானுடைய அளவிறந்த இன்பம் தரும் திருவடிகளை, அப்படி கைகளெல்லாம் நெவியனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அளவிறந்த இன்பம் தரும் திருவடிகளை அல்லது வழிபடுவது திருவடிகளை அல்லது வழிபடுவதற்கு எளிமையான திருவடிகளை தலையிலே சூடி கை நின்ற வேல் கை கலியன் ஒலிமாலை ஐயொன்றும் ஐந்தும் இவை பாடி ஆடுமினே. எம்பெருமான் தன் செல்வத்தை விளக்கும் திரு ஆழியை கையிலே உடையவனானார் போல அவன் மேன்மையானவன், பரத்துவமுடையவன். அவன் கையிலே சக்கரம் இருக்கிறது. ஆழ்வார் தன்னுடைய அடிமைத்தன்மத்தை விளக்குவதற்காக வேலை கையிலே ஏந்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்த இந்த பத்தையும் பாடி பாடலுக்கு ஏற்ப ஆடுங்கள். பகையை போக்க வேண்டிய முயற்சியை எடுக்க தேவையில்லை, அது தானாகவே விலகிவிடும். அதற்கு மேல் உங்களுக்கு அனுபவிக்க இருப்பது ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தமே என்கிறார். எம்பெருமானிடம் ஈடுபடாதவருடைய உறுப்புகள் அவற்றை தங்களுக்கு உறுப்பு என்று நினைத்தார்களே, ஆனாலும் அவர்களுக்கு பயன்படுபவை அல்ல என்றும், எம்பெருமானிடம் ஈடுபாடு இல்லாதார் முதலிலே அறிவுடையவர் அல்லர் என்று முன் திருமொழியிலே குறிப்பிட்டார். இந்த ஆழ்வார் பிறர் குறையை அறிந்து அதனை போக்குவராய் நின்றார். நாம் இருக்கும் நிலை என்ன என்று ஆராய்வோம். ஆழ்வார் தம்முடைய குறை ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் பிறர் குறையை நீக்க பார்க்கிறவர் ஆகிறார். தாம் குறையேதும் இல்லாதவராக நினைத்திருந்தோ, தம்முடைய இரக்க பண்பின் காரணமாகவோ கருணை உள்ளத்தராயிருப்பவர் தாம் போக்கிக் கொள்ள வேண்டிய குறைகள் நம்மிடம் இருந்த போதும் அவற்றை போக்கிக் கொள்ள முதலில் முயலாமல் பிறர் குறையை போக்க முயல்வார்கள் அல்லரோ. பெருமான் பிராட்டியை பிரிந்து தடுமாறி மருண்ட நிலையிலும் சுக்ரீவனது துன்பத்தை கண்ட பின்பு தம் குறைகளை மறந்து அவனது குறையை தீர்க்க முயன்றார் அல்லவா எம்பெருமான் ராமபிரான். சரி, இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆழ்வார் இப்பொழுது இருக்கும் நிலையை அவருக்கு அறிவிப்போம். சம்சாரத்தின் தீங்கினை ஆழ்வாருக்கு அறிவித்தால் பின்னும் இந்த சம்சாரமே போதும் என்று விரும்பினால் இந்த உலகிலேயே அவரை வைப்போம். இந்த சம்சாரத்தை வெறுத்து இதனை விட்டுவிட விரும்பினால் பரமபதத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போவோம் என்று எம்பெருமான் எண்ணி, பிறரை இகழ்கின்ற நீர் இருக்கும் இருப்பை நன்றாக பாரீர் என்ன ஆழ்வார் தம்மை பார்த்தார், ஆழமாக பார்த்தார். தம்மை உள்ளவாறு உணர்ந்ததனால் அறிவு ஏற்படுதல் உண்டு என்றாலும் அவன் அலட்சியப்படுத்திய போது சம்சாரத்தில் அவர் சிந்தனை திரும்புவதற்கும் வாய்ப்புண்டு. இப்படி எம்பெருமானை அடைந்து அனுபவிக்கவும் விலகி உலகை இந்த சம்சாரத்தை அனுபவிக்கவும் பொதுவாக இந்த உலகில் தாம் உடலோடு கூடியவராய் இருக்கும் இருப்பை கண்டார். உடல் இருந்தால் தானே சம்சாரத்தில் அனுபவிக்க முடியும். அப்படி அதை கண்டார். குறைவற்றவர்கள் வரிசையிலும் ஆழ்வார் சேரவில்லை. சம்சாரமாகிய குறையை குறையாக மனதில் நினைக்கும் பொழுது நினையாமல், சம்சாரமாகிய குறையை குறையாக மனதில் நினைக்காமல் பொழுதுபோக்குகிறவர்கள் வரிசையிலும் ஆழ்வார் சேர முடியவில்லை. உகந்தருளின திருத்தலங்களின் சிறப்பாலே உள்ளம் தேறி இருக்கலாம். அறிவு ஏற்படுதல் உண்டானால் அறிவை திருத்தொண்டுக்கு உரியதாக்கலாம். என்றாலும் சம்சார சுழலால் எதனையுமே முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை ஆழ்வாரால். இவ்வுடலும் பொறிகளும் திருத்தொண்டில் ஈடுபடும் போது இன்பமாகவும் உலகுயியலில் சிக்குண்ட போது பிணிப்பாகவும் தோன்றின. கடவுளை பற்றிய உண்மை அறிவு பிறந்த அளவிலே முற்கூறிய அறிவு உண்மை அறிவு அல்ல என்று சொல்லும்படி தோன்றியது. கடவுளை பற்றிய உண்மை அறிவு மனம் அமைதியுறுதலுக்கு பயன்படாமல் அவசரப்படுதலுக்கு உதவியாயிருந்தது. புற்றின் அருகே கயிறு கிடந்தாலும் பாம்பு என்ற அச்சம் பின்தொடரும் அல்லவோ. ஆகையாலே இந்த சம்சார தொடர்பு உறுதியாக போக்கிக் கொள்ள வேண்டுவது ஒன்றாய் இருக்கிற நிலைமையையும் தம்மால் போற்றி கொள்ள முடியாதபடியாக இருக்கிற நிலையையும் அவனையே புகழாக பற்றி போக்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறபடியும் எண்ணி பார்த்தார். அப்படி எண்ணி எம்பெருமானுடைய அனுபவித்தலுக்கு பகையான இந்த உடல் தொடர்பினை அறுத்து தர வேண்டும் என்று எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்து புகழடைகிறார். இந்த திருமொழியிலே பெரிய திருமொழியின் நிறைவு திருமொழி ஆகிய இது பிறப்பை போக்கி அருளுமாறு ஆழ்வார் எம்பெருமானை பிரார்த்திக்கும் திருமொழியாகும். நாளை முதல் இந்த திருமொழி பாசுரங்களை வரிசையாக அனுபவிக்கலாம்.
அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் மங்கைவேந்தன் ஆலிநாடன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.